எல்லோருக்கும் வணக்கம். பேடே சும்மா ஒரசாம ஓடிடு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி 87 பாயிண்ட் ஏறி இருக்கு. எங்கிருந்து ஏறி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ் பேட்டர்ன் பக்கத்தில் வந்து ஏறி இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் 2 நாட்கள் நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வாய்ப்பு அப்படின்றது வருது. அப்போ அடுத்த வாரம் திங்கக்கிழமை தொடங்கும் போது மறுபடி மார்க்கெட் மேலே ஏறி அப்படி இப்படின்னு அடுத்த வாரம் ஓட்டி விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இது பாலிடிக்ஸ் டாக்கன்னா இறங்குற மாதிரி இறங்கி அப்புறம் ஏற்றி விட்டுரும் அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் ஒரு 50 லட்சம் கோடி இருக்கு, அவங்க மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி பூராத்தி வித்து விட்டுட்டு மார்க்கெட் கிராஷ் பண்ணி விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மார்க்கெட் கிராஷ் பண்ணி விட்டா அவங்க அந்த 50 லட்சம் கோடி அப்படின்ற அவங்களுடைய மதிப்பு அப்புறம் 10 லட்சம் கோடியாவோ 25 லட்சம் கோடியாவோ மாறிடும்ல. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி விடுறது அவங்க நோக்கம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அக்ஷய பாத்திரம் மாதிரி ஒரு 50 லட்சம் கோடி போட்டு வச்சுக்கிட்டு மார்க்கெட் மேலே ஏற ஏற அந்த லாபத்தை வித்து வித்து அப்படியே பணத்தை வெளியே எடுத்துட்டு போகணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப 22,000 கோடி பூரா வித்துட்டாங்களே இந்த மாசம், அப்ப இன்னும் தொடர்ந்து வித்துக்கிட்டே தான் இருப்பாங்க 50 லட்சம் கோடினா? அப்படித்தான் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல வந்து சில மாதங்கள் விற்கிறாங்க, சில மாதங்கள் வாங்குறாங்க, சில மாதங்கள் விற்கிறாங்க, சில மாதங்கள் வாங்குறாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு பெருசா கிராஷ் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் கிராஷ் ஆகலாம், மறுபடியும் மேலே ஏறலாம், கொஞ்சம் கீழே இறங்கலாம், மேலே ஏறலாம், அல்லது மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கலாம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விற்று பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை விட்டுட்டு மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி விடுறது பூராத்தி வித்துட்டு வெளியே போகிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை. நீங்களே கூட யோசிச்சு பாருங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தண்டச்சோறு கிளிகள் அப்படின்ற மாதிரி பல ஷேர்கள் இருக்கும். உங்கள் பணத்தை தின்னுபிட்டு 6 மாதமும் 1 வருஷமா நீட்டி படுத்துக்கிட்டே இருக்கும். அது கீழே போகையில் நீங்கள் வித்துட்டீங்களா? விற்கல தானே. அதனுடைய லாஸை வந்து பியர் பண்ணி அடிஷ்னலாக புது புது ஷேர்களையோ அல்லது இதே ஷேர்களையோ ஏவரேஜான பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? மொத்தமாக வித்துட்டு ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது இல்லை தானே. அப்போ இவங்கெல்லாம் ருசி கண்ட பூனைகள். இந்த எல்லாமே ஃபண்ட் ஹவுசஸ் மற்றவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடியது ஷேர் மார்க்கெட் தான். அதில் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு அலோகேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது பண்ணினது தான். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. பெரும்பாலும் வித்துக்கிட்டே போனாலும் திடீர்னு அடுத்த மாதத்தில் வந்து வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அதுதான் வரலாறு சொல்லுது. விற்பதும் வாங்குவதும் அவங்க வேலை தான். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் எவ்வளவோ பரவாயில்ல, அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. யார் வந்தால் தான் என்ன? ஆனால் பாவமே ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது வீணா போயிடுச்சு நண்பர்களே. அதாவது இந்த கோஸ்கார்ப் அப்படின்ற ஷேர் 1.5% இறங்கி தான் இருக்கான். ஆனால் இவனுடைய ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட்டபுளாக அவங்களுடைய ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு முந்தின குவார்ட்டரில் கொண்டே கம்பேர் பண்ணாலும் சரி, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், நல்லா தான் லாபம் பண்ணியிருக்கான். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் அவனை செலிப்ரேட் பண்ணல. நோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு 1.5% இறக்கி தான் விட்டுருக்காங்க. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த கோஸ்கார்ப்புக்கு ரொம்ப நாளாக நல்ல காலம் அப்படின்றது பிறக்கல. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இவனுக்கு நல்ல காலம் பிறந்து ஆல்மோஸ்ட் 800 ரூபாயெல்லாம் போயிடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். என் ஆசையில் மண்ணள்ளி போட்டாங்க. அடடா, ஒரு கோல்டன் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஒரு நண்பர் சொன்னார், அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது 150K நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல சாதனை தான். ஆனால் நான் அந்த தேதியை நோட் பண்ணி விடாமல் பண்ணிட்டேன். இதே 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும்போது நம்ம ஒரு லைவ் போட்டிருந்தோம், அந்த டேட் ஞாபகம் இருக்கு. ஆனால் இப்போ ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அப்படின்ற டேட் மறந்துட்டோம். என்ன இருந்தாலும் இது ஒரு நல்ல மனசுக்கு சந்தோஷமான செய்தி தான். நீங்கள் ரொம்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் கடந்த 5 நாளில் நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 5 நாட்களாக அமெரிக்க ஷேர் மார்க்கெட் ஏறுமுகமாக இருக்குது. ஆனால் நம்மளோட இந்திய ஷேர் மார்க்கெட் 5 நாட்களாக இறங்குமுகமாக இருக்குது. இப்போ நம்ம யூடர்ன் போட்டு மேல் நோக்கி ஏறலாம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கீங்கள, இவனு எங்காவது அதான் நம்ம 5 நாள் ஏறிவிட்டோமே, அதுக்கப்புறம் நீ என்ன நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி இவன் இறங்கி நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரிதான். எப்படியோ 2 நாள் ஷேர் மார்க்கெட் லீவு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த மார்க்கெட் பாசிட்டிவ் கெயின் ஆயிருக்கா. அந்த பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த வீக்கெண்ட் நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, ஷேர்ஸை எப்போ நீங்கள் வாங்கலாம், எது நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ சீப்பாக கிடைக்குதோ அப்போல்லாம் நல்ல நேரம் தான். மார்க்கெட்டை விட்டுருங்க, தனியாக இண்டிவிஜுவல் ஷேர்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது எப்போ உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதோ அப்போ வாங்க வேண்டியதான். அல்லது ஒரு கண்ட்ரிலேயே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்போ சீப்பாக கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ சைனாவினுடைய பொருளாதாரம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான்னு வச்சிங்களேன், அது நம்மளுக்கு ட்ரபிள் தான். ஏன்னா அந்த நாட்டினுடைய நாடே கீழே இறங்கி கிடக்குது பொருளாதாரமே. அப்போ யூடர்ன் கீது போடுவானா அப்படின்ற மாதிரி அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளுகள் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ ஏஞ்சல் ஒன்னு ஒரு ஷேர் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமே, அந்த ஷேரை உதாரணமாக நம்ம பார்க்கும்பொழுது குறிப்பிட்ட ஒரு இடத்துல சப்போர்ட்டாக காட்டுறான். அப்போ இவ்வளவு நாள் மேலே
ஆல்மோஸ்ட் 4000 ரூபா போனவன் இப்போ 2464 ரூபா இருக்கான். அப்போ இது ஒரு சீப்பான ப்ரைஸ் தானே. அப்போ நம்மளுக்கு எதெல்லாம் சீப்பான ப்ரைஸ் அப்படின்னு தோணுதோ, நல்ல லாபமான கம்பெனி அப்படின்னு தோணுதோ, அப்போ அந்த கம்பெனியெல்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். எப்படி இந்த ஏஞ்சல் ஒன்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டீமில் போய் எப்படி வாரமான பல ஆட்களை கொண்டு வந்து புதுசாக கொண்டு வர வச்சு ட்ரேடிங் பண்ணி எந்தையாவது ஒன்று பண்ணி இன்கம் ஜென்ரேஷன் அப்படின்றது பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஞ்சல் ஒன் ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட்ல வந்து விழுந்திருக்கான். அதாவது ஹையை கம்பேர் பண்ணல. மறுபடியும் அடுத்தது இங்கிருந்து கீழே விழுந்தான்னா அடுத்த ஜம்ப் 1000 ரூபாயில் ஒரு சப்போர்ட் வருது. இப்படியே சப்போர்ட்டா பார்த்து எடுக்க வேண்டியதுதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. மற்றபடி மார்க்கெட் பெருசாக கீழே விழுகும் அப்புறம் நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது மார்க்கெட் கீழே விழுகும். அப்போ இந்த ஷேர் மேலே இருந்து என்ன பண்ணுறது? ஸோ ஒரு ஷேரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்பெல்லாம் நம்மளுக்கு லோ ரேட்டு கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம போய் அதை அக்குமுலேஷன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் கிடைக்குதா மீடியாக்கள் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் டாடா மோட்டர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டாடா மோட்டர் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கே ஒரு புத்துணர்ச்சி மாதிரி தான். இந்த அக்ஷய திருதியில் நிறைய பேர் வந்து கோல்டு பாண்டில் போடலாமா அல்லது நார்மலாகவே கார்பரேட் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஏதாவது பாண்டுகளில் முதலீடு பண்ணலாமா, ஏன்னா ஒரு ஸ்டேபிளான இன்கம் வரும்ல அப்படின்றாங்க. ஆனால் பாண்டுகளை பற்றி நிறைய பேர்த்துக்கு புரிதல் இல்லை. பாண்டுகளில் போய் போடுங்கன்னா எந்த பாண்டு போடுறது? முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, நல்ல சேஃப்டியாக இருக்கிறது கவர்மெண்ட் பாண்டு தான். அதுக்கு கீழே தான் கார்பரேட் பாண்டு அந்த மாதிரிலாம் ஸ்டேட் பாண்டு அந்த மாதிரிலாம் நிறைய வருது. அப்போ பாண்டுகள் பற்றி நம்மளுக்கு அதிகமாக புரிதல் இல்லாத பொழுது அதே மாதிரி அவங்க ரிட்டர்ன் வந்து எஃப்டி விட கொஞ்சோண்டு அதிகமாக கொடுக்கும் பொழுது அப்போ நம்மளுக்கு எது சேஃப்டி அப்படின்னா இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அது ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது, ரொம்பவுமே ஓப்பனாக இருக்குது, அவங்களுடைய P&L எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டு எந்த பாண்டில் போடுறது எந்த பாண்டில் போடுறதுன்னு போய் தேடி பிடிச்சி போட்டிங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10%, 8%, 9% அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதில் ரிஸ்க் இருக்குது. அதுக்கு இந்த அக்ஷய திருதியில் நீங்கள் ஏதாவது பாண்டில் பணம் போடணும்னு நினைக்கிறதுக்கு பொதுவாக பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அது மேபி பெட்டராக இருக்கலாம். ஏன்னா நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன், எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 10 to 12% பக்கம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க கொடுக்குற வரைக்கும் வாங்கிக்க வேண்டியதான். இதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, உண்மைதான். இதுலேயே வந்து அந்த டிவிடெண்ட் ரிஸ்க் இருக்குது. கொடுக்காம போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? பட் இருந்தாலும் எந்த பாண்டுன்னு தேடி அலையிறதுக்கு பொதுவாக இப்படி பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேயே போட்டுக்கலாம். நண்பர்களே, கழுது தேஞ்சு கட்டெரும்பான கதையாக ஏகப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சுமாரான கம்பெனிகளுடைய ரிசல்ட் தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே வராது அப்படின்ற மாதிரி ஆகிடும். இந்த சமயத்தில் இன்னைக்கு நல்ல வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் எது அப்படின்ற மாதிரி நான் பார்த்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் கல்யாண் ஜுவல்லரிஸினுடைய ரிசல்ட் எல்லாம் வருது. ஓரளவுக்கு பெட்டராக வந்துச்சுன்னா இவெல்லாம் 10%, 15% ஏறவோ அல்லது இறங்கவோ வாய்ப்புள்ள ஷேர்கள். நண்பர்களே, இன்னைக்கெல்லாம் என்னுடைய போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஏறும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவும் கூடவே சேர்ந்து ரெக்கவரி ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி ரெக்கவரி ஆகலைன்னா ஏன் என்ன தப்பு பண்ணோம், எந்த மாதிரியான ஸ்டாக்கில் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பாருங்க. என்னுடைய பெரும்பாலான பணம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதுனால மார்க்கெட் திரும்பி மேலே ஏறும் பொழுது கண்டிப்பாக எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் திரும்பி ஏறி வந்துடுது. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் சில சமயம் ஏறும், சில சமயம் ஏறாமல் போகலாம். ஆனால் இன்னைக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டுகளும் ஏறிடுச்சு, இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோவும் ஏறிடுச்சு. ஒருவேளை உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மேல் நோக்கி ஏறாத பொழுது டிஐஸ்க்கு எந்த ஷேர்ஸ் எல்லாம் ஃபேவரட்ஸோ, மியூச்சுவல் ஃபண்டு எந்த ஷேர்லாம் போய் வாங்குவாங்களோ அது போன்ற ஷேர்களை நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா மார்க்கெட் ஏறும்போது திருப்பி ஜம்ப் அடிக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு அதிகம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம டாப் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம போடுறோம்னு வச்சுங்களேன், அது பரவாயில்ல. ஏதாவது திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட் வரதான் செய்யும். எங்க நம்மளுக்கு இத்தனை தகவல்கள் தர்றாங்க, அவங்க போடுற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம பார்த்து க்ளோஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டோன்னே டப்புக்குன்னு வேற என்னமோ வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம எதெல்லாம் ஒரு டாப் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டு, அப்படி அந்த டாப் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டில் சும்மா ஏதாவது ஒன்று சாம்பிள் எடுத்தோம்னா போதும். அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எந்த ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டாக்ஸ் ஏதாவது ஒரு 10-20% இறங்கியிருக்கா, அது நிறையா தான் வருது அட்வர்டைஸ்மெண்ட். சரி பரவாயில்ல. ஸோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது இறங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்கள். உதாரணத்துக்கு உங்களுடைய டாப் போர்ட்ஃபோலியோவில் HDFC பேங்க்லாம் சமீபத்தில் இறங்கி தான் கிடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா 7-8% ரிட்டர்ன் கொடுத்துட்டான். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஷேராக பார்த்து ஏதாவது இறங்கி இருக்கிற ஷேர்கள் ஒரு 20% இறங்கி இருக்கிற ஷேர்களாக பார்த்து பிடிச்சோம்னா நம்மளுக்கு மேபி அதிகமான ப்ராபபிலிட்டியில் வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 3 மாதத்துக்கு ஒருக்கா இதை போய் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கணும். அந்த மியூச்சுவல் ஃபண்டு அதே வெயிட்டேஜில் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா, இல்லை அந்த டாப் 10லேருந்து தூக்கி விட்டுருச்சா அப்படின்ட்டு.
நண்பர்களே, இன்னைக்கு பிபிசிஎல் ஷேர் தான் டாப் நிஃப்டி கெய்னரா வந்திருக்கான். அது பத்தாது, ஒரு 10% அந்த போனஸ் நியூஸை பேஸ் பண்ணி இந்த மாசத்துக்குள்ள ஒரு 10% ஏறிச்சுன்னா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சமயத்தில் ஒரு 2 கும்பா கிளிகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க வேலையே வந்து ஏறுற மாதிரி நம்பிக்கை காட்ட வேண்டிதான். அப்புறம் கடைசியில் இந்த 2 ஷேர் பிரைஸும் ஏறது இல்லை, அப்படியே நீட்டி படுத்துக்கிறேன், இல்லைன்னா இறங்கிடுறான். ஸோ இந்த எஸ்பிஐ கார்டு, பர்கர் பெயிண்ட் இனிமேலாவது ஏதாவது மேலே ஏறி வருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். இந்த இன்டெலெக்ட் அப்படின்ற ஷேர் வந்து சொல்லிக்காம ஒழிக்காம அவன் பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபாலோ வந்துட்டான். ஸோ நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாம்னு காத்திருக்கலாம். பட் இப்படி ஓவர் நைட்டில் 14% இறக்குனா உங்களோட இரும்பு மனசை ஒரு மாதிரி நோகடிச்சிருவாங்க. இவன் என்ன காரணத்தினால 14% இறங்கியிருக்கான்னா ரிசல்ட் சரியில்லைன்னு பிடிச்சி இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ ரிசல்ட் அப்படின்றது ஒரு ட்ரிகர். அந்த ட்ரிகருக்கு வந்து ப்ளஸோ மைனஸோ 15-20% ஏறி இறங்கினா தான் ஒரு நல்ல ஷேர். அப்போ தான் அவன் நம்மளுக்கு நல்ல வால்டிலிட்டி கொண்டு வருவான். ஒரு ரிசல்ட்டுக்கும் ஏற மாட்டான், இறங்க மாட்டான், எந்த நியூஸுக்கும் ஏற மாட்டான், இறங்க மாட்டான், நீட்டி படுத்துட்டு இருக்கான்னா அவங்ககிட்ட இருந்து வெளியே வர்றதா நல்லது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசல்ட்டுக்கு இப்போ மைனஸில் இருக்கிறவன் அடுத்த ரிசல்ட்டுக்கு ப்ளஸில் கூட வரலாம் இல்லையா? நேற்று தான் பேசிட்டு இருந்தோம், இந்த டாடா இன்வெஸ்ட் ஏறுவானா திரும்பி பேடிஎம் ஏறுவானா அப்படின்ட்டு. இன்னைக்கு டாடா இன்வெஸ்ட் இறக்கி விட்டுட்டு பேடிஎம் ஏற்றிட்டாங்க. இதுதாங்க கலியுகம் அப்படின்றது. நண்பர்களே, இந்த பிஎன்பி ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு நீங்களே நெஞ்சில் தட்டி கொடுத்து கொள்ளலாம். 124 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அசால்ட்டா, மிக மிக அசால்ட்டா 40 ரூபா ரேஞ்சிலிருந்து 124 ரூபா ஒரே வருஷத்துக்குள்ள வந்திருக்கான். இவன் இன்னும் மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தா 260 வரணும். ஸோ இந்த ஷேர் யாராவது லாங் டேர்முக்கு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் 260 வர வாழ்த்துக்கள். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம், எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.